கூகுளோட லேட்டஸ்ட் ரிலீஸ்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் லைனப்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல மேக்ஸிமம் ஏஐ ரிலேட்டடான அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. இதுல கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நம்ம ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் இதுல பார்த்திருக்கோம். இந்த சேம் கூகுள் ஏஐ ஸ்டுடியோலயே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பையும் டைரக்டா பில்ட் பண்ணி அதோட ப்ரிவியூ ரைட் சைடுல நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ப்ரௌசர்ல நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்குற அதே ஆப்பை ஒன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன்ஸ் மூலமா நம்மளால டைரக்டா நம்ம டிவைஸ்லயே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதுல மெயினான பெனிஃபிட் என்னன்னா யாருனாலையும் கோடிங் நாலேஜே இல்லைனாலும் சிம்பிளான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிக்கலாம். ஏன் சிம்பிளான ஆப்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதே கூகுள் ஏஐ ஸ்டுடியோல நான் நிறைய விதமான ஆப்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். எந்த எரர்ஸும் இல்லாம சிம்பிளான ஆப்ஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவா இது பில்ட் பண்ணி தருது. இதுல மெயின் பெனிஃபிட்டா நான் என்ன பார்க்கறேன்னா, யார் நினைச்சாலும் அவங்களுக்குன்னு ஓன் யூனிக் நீட்ஸ் இருக்கும்ல, அந்த யூனிக் நீட்ஸோ சிம்பிள் சொல்யூஷனுக்காக வேண்டி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எதிர்பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஓன் கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு ஆண்ட்ராய்டு ஆப்பை பில்ட் பண்ணிக்க முடியும். பில்ட் பண்றது மட்டும் இல்லாம டைரக்டா நம்ம பிளே ஸ்டோர்ல இங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு பிளே ஸ்டோரோட டெவலப்பர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, இல்ல இது ஒரு பர்சனல் யூஸ்க்காக வேண்டி தான் நான் பில்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல டைரக்டா நீங்க இங்கிருந்து யூஎஸ்பி டீபக்கிங் மூலமா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, ஏதாவது ஒரு பர்சனல் டீடைல்ஸ் வந்துட்டு நம்மளோட லோக்கல் டிவைஸ்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாமே வேற ஒரு கம்பெனியோட சர்வர்ல ஸ்டோர் ஆகாம இதெல்லாமே என்னோடதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷனா இருக்கும். இந்த ஆப் பில்ட் பண்ணும்போதே ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களா, அதெல்லாமே லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல ஃபயர்பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ஃபர்தர் கூகுள் லாகின் யூஸ் பண்ணி அங்கேயே நம்ம ஸ்டோரேஜ் டேட்டாஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம டைரக்டா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை ரீமிக்ஸ் லிங்கா ஷேர் பண்ணிக்க முடியும். இதே கூகுள் ஏஐ ஸ்டுடியோவை உங்க ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணாலுமே நீங்க எது வரைக்கும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து ஃபர்தரா அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதே கோட் பேஸை உங்களோட GitHub அக்கௌண்ட்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோல இந்த ஹேபிட் ட்ராக்கர் ஆப் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இதுல இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ஹேபிட்டோட நேமும் அதோட மோட்டிவேஷனல் கோட்டோ இல்ல டிஸ்கிரிப்ஷனோ எழுதிக்கலாம். அப்புறம் அதோட கலரை செட் பண்ணி சேவ் ஹேபிட் கொடுக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கிருந்து கிளிக் பண்றது மூலமா இன்னைக்கு அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஆப் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி சிம்பிளான மைக்ரோ நிஷ் இல்ல ரொம்ப நம்மளுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆப் எல்லாம் ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ aistudio.google.com/apps அப்படிங்கிறது போனீங்கன்னா இங்க நீங்க பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கா, இதுல நம்மளோட மாடல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கறனால ஜெமினி ப்ரோ லேட்டஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது என்ன ஃப்ரேம்வொர்க்ல இந்த ப்ராஜெக்ட் பில்ட் ஆகணும் அப்படிங்கிறது கேக்குது. இதுல ஃப்ரேம்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பில்ட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படிங்கிற ஒரு டேக் இங்க ஆட் ஆயிரும். ஒண்ணா அங்கிருந்து கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி இங்கிருந்து டைரக்டா நீங்க கிளிக் பண்ணீங்களே டேரக்டா அது ஆட் ஆயிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளான ஆப் எல்லாம் இங்க ரொம்ப எஃபெக்டிவா பில்ட் ஆயிரும். இப்போ பில்ட் a simple habit tracker app அப்படிங்கிறது மட்டும் தான் அடிக்கிறேன். அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராம்ப்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது. அதுல டெய்லி கோல்ஸும் செட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் விசுவலைஸ் தர் ப்ராக்ரஸும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது. அதையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பில்டு கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு செலக்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதுல எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பென்டோ கிரிட், ஜியோமெட்ரிக், கிளீன் மினிமலிசம், ஹை டென்சிட்டி, நேச்சுரல் டோன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் நான் மாத்தி பார்க்குறேன். இதுல எனக்கு பார்த்ததுல பென்டோ கிரிட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதனால செலக்ட் திஸ் டிசைன் அப்படிங்கிற பட்டனை நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். அது கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா ஒவ்வொரு ஃபைல்ஸா இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் டேப் இருக்கும். அந்த கோட் டேப்ல உங்களால ஃபர்தரா என்ன ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஆப் பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க கிளியரா தெரியும். இப்போ ஒன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டோட்டலா எல்லா ஃபைல்ஸும் எழுதிருச்சு. அதுக்கப்புறமா பென்டோ கிரிட்ங்கிற டிசைனையும் அப்ளை பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து நம்மளால ரைட் சைடுல ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். நார்மலா குரோம் பிரவுசர்லயே லெஃப்ட் சைடுல நீங்க ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுவீங்க, ரைட் சைடுல வெப்சைட்ஸ் நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டோட சிமுலேட்டரையே நம்மளுக்கு இங்க கொண்டு வந்துட்டாங்க பிரவுசருக்குள்ளேயே. இப்போ இந்த சிமுலேட்டர் ஆண்ட்ராய்டு சிமுலேட்டர்ங்கிறதுனால கொஞ்சம் லாகியா ஃபீல் ஆகும். ஒன்ஸ் நீங்க டைரக்டான ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நார்மலான ஆப் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் எக்ஸசைஸ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேபிட் ட்ரிங்க் 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டே ஹைட்ரேட்டட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கலர் செட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் ஹேபிட் மேல கிளிக் பண்ணோம்னா இன்னைக்கு டேவும் சேர்த்து கால்குலேட் ஆயிரும். அப்போ 1 days in total அப்படிங்கிற மாதிரி வந்துரும். ஒவ்வொரு நாளும் இது நம்ம ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ரிமைண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த செட் பண்ணிட்டு அது ரிமைண்ட் பண்ணும்போது நம்ம தண்ணி குடிச்சிட்டோமா அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோமா அந்த பர்டிகுலர் டேவோட கவுண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ண மட்டும் போதும், அந்த டேவோட அட்டெண்டன்ஸ் மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ இது சிம்பிளான ஆப்ங்கிறதுனால சீக்கிரமா பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த இடத்துல டாப் ரைட்ல இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல டெவலப்பர் மோட எனேபிள் பண்ணணும். இந்த டெவலப்பர் மோட் எப்படி எனேபிள் பண்ணணும்ங்கிறது ஏற்கனவே நிறைய யூடியூப் வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. உங்களோட போனோட செட்டிங்ஸ்க்குள்ள போய் அபவுட் போன்ல பில்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை 7 times நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிரும். அந்த டெவலப்பர் மோட் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட செட்டிங்ஸ்க்குள்ள சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று புதுசா வந்திருக்கும். அதுல எனேபிள் யூஎஸ்பி டீபக்கிங் மோட் அப்படிங்கறது எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு உங்களோட யூஎஸ்பி கேபிள் உங்களோட சிஸ்டம்ல டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும்ல, அதையும் உங்க போனையும் டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மேக்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த டிவைஸை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். நீங்க ட்ரஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே சமயம் மொபைலையும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் ஏதாவது கேட்டுச்சுனால நீங்க அலோவ் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களோட கம்ப்யூட்டர் தான் உங்க மொபைல் கூட நீங்க கனெக்ட் பண்றதுனால நீங்க ட்ரஸ்ட் கொடுத்தாதான் ஃபர்தர் ப்ராசஸ்க்கே மூவ் ஆகும். இப்போ ஒன்ஸ் எல்லா செட்டப்பும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் வியா யூஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுக்கலாம். ஒன்ஸ் என்னோட மொபைல இந்த சிஸ்டம் கூட டேட்டா கேபிள் மூலமா கனெக்ட்
பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த ஆக்சஸரியை கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குது பர்மிஷன். நான் அலோவ் கொடுத்துறேன். ஒன்ஸ் அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருக்கிற இன்ஸ்டால் via USB அப்படிங்கிறது கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா என்னோட டிவைஸை இங்க செலக்ட் பண்றேன். அங்க நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இங்க என்ன வருதுன்னா ஆல்வேஸ் அலோ ஃப்ரம் திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கறத எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டால் via USB அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஹேபிட்ஸ்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகுது. அதுக்கு நான் இன்ஸ்டால் ஆப்ஷன் இங்க இருந்து கொடுத்துறேன். உடனே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம எப்படி நம்ம browser previewல இந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் பேசிக்கா எக்ஸசைஸ் என்டர் பண்ணிக்கிறேன், ட்ரிங்க் வாட்டர் என்டர் பண்ணிட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட் என்டர் பண்ணிட்டு கலரை செட் பண்ணிக்கிறேன், டிக் பண்ணா டிக் ஆகுது. அப்ப சிம்பிளா நம்ம browserல நம்மளோட ஆப் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மொபைல் இன்ஸ்டாலேஷன்லயும் கரெக்டா வருது. இங்க இருக்கிற ஸ்கிரீன்லயும் ஆப் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இது ஒன் வே ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். இது இல்லாம டாப் ரைட்ல ரீமிக்ஸ் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் உங்க கொலீக்ஸ் கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கொடுத்துட்டீங்கன்னா எது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து அவங்களை கன்டினியூ பண்ணிக்க முடியும். இதுல இருந்து அவங்களோட ஃபர்தர் மோடிஃபிகேஷன்ஸும் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை மாத்திக்க முடியும். இப்போ அதுக்கப்புறமா ஷேர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து நம்மளால இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அப்புறம் பப்ளிஷ் ஆப்ஷன் இது மூலியமா தான் நம்ம டைரக்டா பிளே ஸ்டோர்ல நம்ம லான்ச் பண்ண முடியும். பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ற ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளே கன்சோல் டெவலப்பர் அக்கௌண்ட் நம்ம அங்க இருக்கணும். அதுக்கு நம்ம $25 பே பண்ணணும். அது ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்ரூவல் வாங்கிட்டோம்னா நம்ம இருந்து நம்மளோட ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோருக்கு நம்ம ரிவ்யூக்காக வேண்டி சப்மிட் பண்ண முடியும். ஒன்ஸ் ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிளே ஸ்டோர்ல கூகுளோட அஃபிஷியல் பிளே ஸ்டோர்லயே நம்ம ஆப்பை லான்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வெர்ஷன் ஹிஸ்டரி இங்க வருது. இப்போ கரண்டா ஆட் பண்ற ஏதோ ஃபியூச்சர் ஏதாவது பிரச்சனை பண்ணிருச்சுன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு இங்க இருந்து நம்ம லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்புறமா சீக்ரெட்ஸ். இந்த ஆப்புக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் API கீ வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே இங்க இருந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ டைரக்டா ஆப்போட கோடுக்குள்ளேயே சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பிரீச் ஆகாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு மட்டும் இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பரா சர்வ் ஆகும். ஃபைனலா GitHub இருக்குது. இங்க இருந்து GitHub நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோட் பேக்கப்பை உங்களால எடுத்துக்க முடியும். உங்களோட பிரைவேட் ரெபாசிட்டரி இல்லாட்டி பப்ளிக் ரெபாசிட்டரியில போட்டு ஃபர்தரா அங்கிருந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட்டை ஸ்பீட் அப் பண்ணிக்க முடியும். கூகுள் AI ஸ்டுடியோல மட்டும் தான் இது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒன்ஸ் GitHubல நம்ம கோட் எல்லாமே அங்க போயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரெப்போவை நம்மளோட கோட் எடிட்டர்ஸ்ல டைரக்டா ஓபன் பண்ணி ஃபர்தரா அங்கிருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹேபிட் ட்ராக்கிங் ஆப் நம்ம பில்ட் பண்ணிருக்கோம் கூகுள் AI ஸ்டுடியோ யூஸ் பண்ணி. இந்த ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தேவையான ஒரு சிம்பிளான பர்சனலைஸ்ட் ஆப்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம என்னோட நீட்ஸ் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளுக்கு டெடிகேட்டான ஆப்ல பில்ட் பண்ணி நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பார்த்தோம். எப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்றது, அது எப்படி நம்ம டைரக்டான டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்றது, ஃபர்தரா இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம டீம் கூட ஷேர் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. See you in the next video. Thank you.